Hi friends, welcome to Bharani Ari Fashion Designer. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெக் கட்டிங்கோட பார்ட் 2 தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்ட் 1லேயே நம்ம 10 டைப்ஸ் வந்து பார்த்துட்டோம். இதில் வந்து ஒரு 5 டைப்ஸ் மட்டும் பார்க்கலாம். இன்னும் பார்ட் 1 வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோட எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஸ்கேலோப் நெக்லைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம எப்படி நம்ம நெக்லைன் வந்து ட்ரா பண்ணுவோமோ அதே மாதிரியே நான் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்கேலோப் நெக்லைனை வந்து நான் ரவுண்ட் நெக்கில் தான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்ட போகிறேன். இந்த மாதிரி தான் அந்த நெக்லைன் வந்து வரும். ஓகேவா, இதை வந்து ப்ராப்பராக நம்ம வந்து இந்த குட்டி குட்டி ஆஃப் சர்க்கிளை வந்து நம்ம ட்ரா பண்ணணும். அதை ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி ரவுண்ட் நெக் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த ரவுண்ட் நெக் எப்படி போடணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு தையலுக்காக 1/2 இன்ச் விட்டுருப்போம் பார்த்தீங்களா, அதில் தான் ரவுண்ட் நெக் வந்து ட்ரா பண்ணணும். ஆனால் இந்த நெக்லைனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கரெக்டான ரெடி அளவு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயுமே நம்ம வந்து சர்க்கிள் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. இதில் தான் நம்ம மார்க் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இதுக்கு அடுத்தப்பில் இன்னொரு லைன் வந்து போடுவோம், அதில் மார்க் பண்ணுவோம். ஓகேவா, அது ஏன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லாஸ்ட்டு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் திக்னஸ் இருக்கிற மாதிரி ஒரு அட்டையை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து இப்போ நம்ம ஆஃப் சர்க்கிள் வந்து ட்ரா பண்ண போகிறோம். சரிங்களா, அதுக்கு இந்த மாதிரி அந்த நுனியிலேருந்து ஒரு 1 இன்ச் இல்லைன்னா 1.5 இன்ச் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 இன்ச் தான் மார்க் பண்ண போகிறேன், ஏன்னா நம்ம மினியேச்சர் தான் பண்ண போகிறோம். அப்படிங்கிறனால 1 இன்ச் தான் நான் அந்த இது வந்து மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரிய இதில் பண்ணாலுமே 1 இன்ச் மார்க் பண்ணலாம், உங்களுக்கு அந்த ஷேப் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் கேன்வாஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த 1 இன்ச்சில் மார்க் பண்ணி கட் பண்ணாலும் அழகாக ஸ்டிச் பண்ணிடலாம். அதே மாதிரி 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணி கட் பண்ணாலுமே அழகாக ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகேவா, நீங்கள் இந்த மாதிரி ஆஃப் சர்க்கிள் வச்சு நீங்கள் 1 இன்ச் மார்க் பண்ணி கூட கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த அட்டையை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். உங்களுக்கு 2 பக்கமே ஷேப் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஓகேவா, அந்த சர்க்கிள் ஸ்கேல் வந்து இல்லைன்னா. ஓகேவா, ஓகே, இப்போ இந்த ஆஃப் சர்க்கிள் வந்து ரெடி ஆகிட்டு இதை வந்து எந்த லைனில் வச்சு நம்ம மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிற பாருங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டோம் பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம மார்க் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம இருக்கிற நெக்லைனை விட உங்களுக்கு இன்னும் க்ளோஸாக நெக்லைன் வந்து ஆயிரும். ஓகேவா, அதனால அந்த லைனில் வந்து நம்ம மார்க் பண்ணக்கூடாது. அப்போது இந்த ரெடி அளவில் வச்சா நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், அந்த ரெடி அளவில் வச்சு தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஓகேவா, ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மேலே ஏறி தான் அந்த பெண்ட் லைன் வந்து வந்திருக்கு. அப்படிங்கும்போது ரெடி அளவில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அளவு வரும். அதே மாதிரி நெக்லைன் வந்து சின்ன நெக்லைனாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்தாப்புல இன்னொரு லைன் போட்டு கூட நீங்கள் வந்து இந்த ஸ்கேலோப் நெக்லைன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். அதாவது நான் இப்போ உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி இன்னொரு லைன் உள்பக்கமாக, சரிங்களா, வெளிப்பக்கம் இல்லை, உள்பக்கமாக ஒரு லைன் போட்டுட்டு மேலேயும் போடணும், அதேமாரி கீழேயும் போடணும். சரிங்களா, அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆஃப் சர்க்கிளை வந்து நம்ம ட்ரா பண்ணணும். ஓகேவா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வெளியில் உள்ள லைன், அதாவது தையலுக்காக 1/2 இன்ச் விட்டோம் பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த ஸ்கேலோப் வந்து ட்ரா பண்ணக்கூடாது. செகண்ட் போட்ட லைன் இல்லைன்னா தேர்ட் போட்ட லைன், இந்த 2 லைனை தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். அப்படி மார்க் பண்ணும்போது கஸ்டமர் வந்து நெக்கு வந்து விரியாமல் அதே நெக்குக்குள்ளே இந்த டிசைன் வேணும் அப்படின்னா நீங்கள் ரெடி அளவு இருக்குது பார்த்தீங்களா, சென்டரில் ஒரு லைனு, அந்த லைனில் தான் நீங்கள் வச்சு மார்க் பண்ணணும். அதேமாரி சில பேர் வந்து க்ளோஸாக வேண்டாம், எனக்கு கொஞ்சம் ப்ராடாக வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா தேர்ட் லைன் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். சரிங்களா, ஏன்னா இதில் வந்து கர்வ்னால மேலே ஏறி வர்றதுனால உங்களுக்கு க்ளோஸ் நெக் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ரெடி அளவில் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் தேர்ட் லைனில் நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான் ஓரளவுக்கு அந்த டிசைனுமே கரெக்டாக வரும், நெக்கோட வித்துமே உங்களுக்கு கரெக்டாக வரும். சரிங்களா, இப்போ நான் வந்து தேர்ட் லைனில் வச்சு தான் நான் உங்களுக்கு மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அதை வந்து சென்டர்லேருந்து தான் நீங்கள் வந்து கொண்டு வந்து நீங்கள் அந்த நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணணும். அதாவது கீழே ஃபோல்டிங் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து தான் நீங்கள் மார்க் பண்ணிட்டு வரணும். மேலே இருந்து அந்த ஷோல்டர்லேருந்து நம்ம வந்து கொண்டு வரக்கூடாது. ஏன் அப்படின்னா 2 பக்கமே நம்மளுக்கு ஈவனாக வரணும் அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா, அதனால சென்டர்லேருந்து நீங்கள் மார்க் பண்ணணும். அதுக்கு நான் இப்போ சென்டர்லேருந்து நான் உங்களுக்கு மார்க் பண்ணி கொண்டு வந்தேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஆஃப் சர்க்கிளாக நம்ம கட் பண்ணி எடுத்துருந்தோம்ல, அதை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த A4 ஷீட்லேயே நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வச்சுட்டு நம்ம வந்து மார்க் பண்ணோம் அப்படின்னா சென்டரில் ஒரு ஆஃப் சர்க்கிள் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு அந்த சைடு மாறி மாதிரி உங்களுக்கு வரும். இந்த மாதிரி தான் இந்த டிசைனை வந்து நம்ம மார்க் பண்ணணும். இப்போ நான் தேர்ட் லைனில் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். எவ்வளோ அழகாக அந்த ஷேப் வந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு தேர்ட் லைன் வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அந்த நெக் லைன் வந்து உங்களுக்கு ஒடுக்கமாகவும் தெரியாது, அதே மாதிரி ப்ராடாகவும் தெரியாது. சரிங்களா,
இந்த மாதிரி டிசைனர் நெக்லைனாக சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பேப்பர் கேன்வாஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதில் தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக கிளாத்லேயோ அப்படி இல்லைன்னா லைனிங் கிளாத்லேயோ நீங்கள் வந்து அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் டைரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணுற கிளாத்லேயே இந்த மாதிரி டிசைனை கட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஸ்டிச் பண்ணியிருக்கீங்களோ அந்த டிசைன் வந்து அவ்வளோ ப்ராப்பராக உங்களுக்கு எடுத்துக்காட்டாது. ஓகேவா? அதனால் கேன்வாஸ் யூஸ் பண்ணுங்கள். இப்போ அவ்வளோதாங்க. இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த டிசைன் வந்து எவ்வளோ அழகாக உங்களுக்கு எடுத்துக்காட்டுது அப்படின்ட்டு. நான் அதே மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஷோல்டர் கிட்ட மேலே 1/2 இன்ச்சை வந்து நான் அப்படியே விட்டுட்டேன். அதில் எந்த டிசைனுமே கொடுக்கல. ஓகேவா? நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அதுக்கு மேலே நான் அந்த டிசைனை வந்து ட்ராப் பண்ணலை. இந்த மாதிரி தான் நம்ம வந்து கட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம பார்ட் 1 வீடியோவில் இந்த கீ ஹோல் நெக்லைன் வந்து பார்த்துருந்தோம். அதுலேயுமே நம்ம வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு அழகாக கிடைக்கும். ஓகேவா? அந்த சென்டரில் ஒரு ஹோல் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு அழகாக கிடைக்கும். ஓகே, இப்போ இது எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அசிமெட்ரிக்கல் நெக்லைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த நெக்லைன்ஸ் ஃபுல்லாமே இந்த A4 ஷீட்டை டபுளாக ஃபோல்ட் பண்ணி தான் நம்ம கட் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த நெக்லைனை மட்டும் நம்ம தனித்தனியாக கட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஒரு சைடில் வந்து சர்க்கிளும் இன்னொரு சைடில் வந்து ஸ்கொயரும் ஷேப்பும் வர மாதிரி இருக்கும். இந்த அசிமெட்ரிக்கல் நெக்லைன்லேயே நிறைய ஷேப்ஸ் வந்து இருக்குது. ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிற நெக்லைன் தான் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம், இல்லைன்னா யூஸ் பண்ணுவோம். அதனால தான் இந்த ஷேப்பை வந்து நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு வந்து ஒன் சைடு அந்த பாக்ஸ் போட தெரியும், அதே மாதிரி இன்னொரு சைடு நம்ம பாக்ஸ் போடணும். அது எப்படி போடுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். அந்த ஃபோல்டிங் சைட்லேருந்து எப்படி நான் நெக்குக்கு 2 இன்ச்சும் ஷோல்டருக்கு 2 இன்ச்சும் நான் விட்டணும். அதே மாதிரி தான் சென்டரில் அந்த ஃபோல்டிங் அந்த மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ரைட் சைடுக்கும் நெக்குக்கு 2 இன்ச்சு ஷோல்டருக்கு 2 இன்ச்சு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஷீட்டை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த சைடுலேயும் அந்த ஆம்ஹோல் சைடு மட்டும் நான் ஒன்று போல் கட் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா இது மட்டும் நம்மளுக்கு 2 சைடு ஒன்று போல் தான் வரும். அதனால் அதை மட்டும் அப்படியே கட் பண்ணிவிட்டு இப்போ நெக் பேட்டர்னில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன் சைடு வந்து சர்க்கிள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஒன் சைடு வந்து ஸ்கொயர் வரும் சொல்லியிருந்தேன். ஓகேவா? இந்த சர்க்கிள் வர இடத்துல இந்த சர்க்கிள் ஸ்கேல் யூஸ் பண்ணி நான் ரவுண்ட் நெக் வந்து ட்ரா பண்ணுறேன். ஓகேவா? அப்படி ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு லெஃப்ட் சைடில் சர்க்கிள் வேணுமா ரைட் சைடில் சர்க்கிள் வேணுமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த சர்க்கிள் வந்து ஒரு ஆஃபில் தான் உங்களுக்கு சர்க்கிள் வரும், இன்னொரு ஆஃபில் வந்து ஸ்கொயர் தான் வரும். அதனால ஒரு ஆஃபில் தான் நீங்கள் இந்த சர்க்கிளை ட்ரா பண்ணணும். அதனால தான் லெஃப்டாக ரைட்டான்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ ரைட் சைடு தான் உங்களுக்கு வந்து இந்த சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு ஸ்கொயர் வர மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அப்புறம் வந்து இந்த ரவுண்டும் இந்த ஸ்கொயரும் இதே இந்த பாக்ஸ் நம்ம நெக்லைன் நம்ம ட்ரா பண்ண பார்த்தீங்களா அந்த பாக்ஸ்குள்ளே தான் வரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ கொஞ்சம் உள்ளத்துலேயோ இல்லை வெளியிலத்துலேயோ நம்ம மார்க் பண்ணிவிட்டு கூட கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி தான் கட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறனால தான் அந்த பாக்ஸ்குள்ளேயே நான் உங்களுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் ஒன் சைடு ரவுண்டும் ஒன் சைடு வந்து ஸ்கொயரும் வர மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் இந்த நெக்லைன் வந்து நம்ம கட் பண்ணணும். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து போட் நெக்லைன். இதை மார்க் பண்ணுறதுக்கு வந்து கீழே 1/2 இன்ச் விட்டு நான் லைன் போட்டுக்கிட்டேன். மேலே வந்து ஷோல்டருக்கு ஒரு 2 இன்ச்சும் நெக்குக்கு ஒரு 2 இன்ச்சு நான் போட்டிருக்கேன். ஓகேவா? அப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி வர நெக்லைன் ஃபுல்லாமே நான் 5.5 இன்ச் தான் ஹைட்டு வச்சுருந்தேன். இதில் வந்து நான் ஒரு 7 இன்ச் நான் வச்சுருக்கேன். சரிங்களா? இந்த 7 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த 2 இன்ச்சு வித்து இருக்குது பார்த்தீங்களா, அதோட நான் ஜாயின் பண்ணுறேன். இப்போ அதுக்கு அடுத்தப்பில் ஆம் ஹோலையும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஆம் ஹோல் வந்து நம்ம 3 இன்ச்சு கைட்டில் நம்ம மார்க் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 1/2 இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அதையும் மார்க் பண்ணிவிட்டு அதேமாரி ஷோல்டர் கிட்டேயும் 1/2 இன்ச் நம்ம மார்க் பண்ணிடலாம். இந்த போட் நெக்கில் வந்து நெக்கு வந்து நம்மளுக்கு க்ளோஸ் நெக்காக தான் வரும். சரிங்களா? அதனால் அந்த ஷோல்டர் சைடு வந்து ரெடி அளவு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து நான் ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இதே நெக்கை வந்து நீங்கள் ப்ளவுஸில் நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த நெக்கோட ஹைட்டு வந்து 2.5 இன்ச்லேருந்து 4 இன்ச் வரைக்கும் நம்ம வைக்கலாம். அதே மாதிரி தான் இந்த ஷோல்டரோட அகலம் இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே இப்போ நம்ம 2 இன்ச் தானே வச்சுருக்கோம், இதே மாதிரி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 2.5 இன்ச் வரைக்கும் வைக்கலாம், அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ தான் இந்த போட் நெக் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ 1.5 இன்ச்சில் நான் மார்க் பண்ண பார்த்தீங்களா, அதுக்கு கீழேயும் 1 இன்ச் மார்க் பண்ணி ஒரு லைன் போட போகிறேன். இப்போ நம்ம மேலே வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தான் ஸ்டிச்சிங்கே வரணும். சரிங்களா? அதுக்கு கீழே இறங்கக்கூடாது. ஏன்னா அதில் வந்து நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டு தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், அதனால் அதுக்கு கீழே இறங்கக்கூடாது. சரிங்களா? இப்போ இந்த 1 இன்ச் மார்க் பண்ணதுலேயும் நான் லைன் போட்டு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே தான் நம்ம வந்து தையலுக்காக 1/2 இன்ச் விடணும். அதுக்கு மேலே நம்ம 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு உள்ளே வந்து நம்ம தையலுக்காக 1/2 இன்ச் விடக்கூடாது. ஏன்னா அந்த பார்டர் அப்படியே நம்மளுக்கு வரணும். ஓகேவா? அப்போ அதுக்கு கீழே தான் போடணும்.
இப்போ அந்த நெக்கோட ஹைட்லேயும் வித்துலேயும் கீழே பார்க்க உங்களுக்கு இன்னொரு லைன் வந்து தையலுக்காக 1/2 இன்ச் வந்து போட்டுட்டேன். ஓகே, இப்போ இந்த பாக்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சிட்டோம்ல. இப்போ வந்து நான் சர்க்கிள் வந்து ட்ரா பண்ண போகிறேன். அந்த சர்க்கிளை எப்படி ட்ரா பண்ணுறேன்னு பாருங்கள். அதுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் கவ் யூஸ் பண்ணி நான் சர்க்கிள் வந்து ட்ரா பண்ண போகிறேன். இந்த மாதிரி குட்டி சைடு வச்சு நம்ம வந்து ட்ரா பண்ணோம் அப்படின்னா அது வந்து பா நெக் மாதிரி இருக்கும். அந்த நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் பார்த்தீங்களா, பா நெக்கில் கீழே மட்டும் பெண்ட் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம வந்து வைக்கக்கூடாது. போட் நெக் அப்படின்னா அந்த மேலே உள்ள அந்த க்ளோஸ் நெக் வந்து உங்களுக்கு போட் மாதிரி இருக்கணும். அதுதான் போட் நெக், சரிங்களா? அதனால் அந்த பாக்ஸ்க்குள்ளே கீழே உள்ள அந்த மடிப்பு சைடில் ஒரு 1/2 இன்ச்சும் மேலே வந்து அந்த நம்மளுக்கு ரெடி அளவு இருக்குது பார்த்தீங்களா ஷோல்டரில், அந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் ஜாயிண்ட் ஆகணும். அந்த மாதிரி ஒரு கர்வ் வந்து வரையணும். ஓகேவா? இப்படி போட்டிங்க அப்படின்னா தான் அது வந்து போட் நெக் மாதிரி இருக்கும். இல்லைன்னா ரவுண்ட் நெக் மாதிரி இருக்குது. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தான் போடணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த 1 இன்ச்சை நம்ம வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ணிடக்கூடாது. இது அப்படியே தான் வரணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நம்ம 1/2 இன்ச் எங்கெல்லாம் விட்டுருந்தோமோ அதில் வந்து ஆஃப் அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே இன்னொரு பாக்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து நம்ம என்ன டிசைனாலும் கொடுக்கலாம். ஒரு ஹார்டின் கொடுக்கலாம், அப்படின்னா இன்னும் ஒரு லீஃப் டிசைன் கொடுக்கலாம், ஒரு கோவி டிசைன் கொடுக்கலாம். இந்த மாதிரி எந்த டிசைனாலும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டிசைன் சொல்கிறேன். ஓகேவா? மேலே வந்து உங்களுக்கு க்ளோஸ் நெக்காக தான் வரும். கீழே வந்து ஒரு மணிக்கூண்டு மாதிரி போடலாம். அதாவது மேலே வந்து வளைஞ்சு வரும், கீழே வந்து பாக்ஸ் மாதிரி வரும். ஓகேவா? இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ப்ரைடல் ப்ளவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த பல்லக்கு தூக்கிட்டு போகிற மாதிரி ஆரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதை வந்து இந்த நெக்கில் தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி அந்த பல்லக்கு தூக்கிட்டு போகிற மாதிரி டிசைன் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் மெத்தட் வந்து மேலே வந்து அந்த போட் நெக் ட்ரா பண்ணிவிட்டு கீழே வந்து ஹார்ட்டின் ஷேப்பில் அந்த கிளாத்தை கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல மட்டும் ஓப்பன் இருக்கிற மாதிரி கூட ஸ்டிச் பண்ணுவாங்க. இது வந்து செகண்ட் மெத்தட். ஓகேவா? அதே மாதிரி தான் அந்த மணிக்கூண்டுலையே அந்த மணிக்கூண்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல மட்டும் தான் உங்களுக்கு ஓப்பன் வரும். மித்த இடம் ஃபுல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிருச்சுங்களா. நெக்ஸ்ட் டிசைன் வந்து இதே மாதிரி தான் க்ளோஸ் நெக் வரும். கீழே வந்து ஒரு லீஃப் டிசைனோ இல்லைன்னா ஒரு கோவி டிசைன் மாதிரி ஏதாவது ஒன்று வந்து நம்ம அந்த ஹார்ட்டின் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதில் வந்து ஒரு லீஃப் டிசைனோ அப்படி இல்லைன்னா ஒரு கோவி டிசைனோ கூட வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு லீஃப் டிசைன் மாதிரி கொடுத்துருக்கேன். இது வந்து தேர்ட் மெத்தட். அதே மாதிரி ஃபோர்த் மெத்தடில் வந்து இதே மாதிரி க்ளோஸ் நெக் வரைஞ்சிட்டு அதே மாதிரி சென்டரில் வந்து ஒரு சர்க்கிள் கூட நீங்கள் கொடுக்கலாம். அந்த சர்க்கிள் வந்து ஓவல் ஷேப்பில் இருக்கலாம், இல்லைன்னா நார்மல் சர்க்கிள் மாதிரி கூட இருந்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த மாதிரி அந்த டிசைன் வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரா பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் அந்த 4 மெத்தட்லேயுமே உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹார்ட்டின் ஷேப் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்படி ஹார்ட்டின் ஷேப் வந்து மார்க் பண்ணும்போது அந்த தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து 1 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கேன். 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்தால் இப்போ நம்ம வந்து ஹார்ட்டின் வந்து இந்த சென்டர்லேருந்து ஒரு கர்வ் வந்து வரையும் பார்த்தீங்களா, அதே மாதிரி கொஞ்சம் பைய நீங்கள் ஃபஸ்ட்டு இப்படி ஒரு இன்விசிபிளாக ஒரு லைன் வந்து டாட் மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த லைன் கரெக்டாக வந்ததுக்கப்புறம் நல்லா டார்க்காக நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். இந்த மாதிரி ஹார்ட்டின் போட போகிறீங்க அப்படின்னா அந்த கிளாத்தையோ பேப்பரையோ ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு சைடு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா 2 சைடுமே உங்களுக்கு ஈவனாக வந்துடும். ஓகே, இப்போ இந்த ஹார்ட்டின் எப்படி போடணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த லீஃப் டிசைன் போட போகிறோம் அப்படின்னா அந்த ஃப்ரெஞ்ச் கவ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம அந்த லீஃப் டிசைன் போட்டுடலாம். அப்படி லீஃப் டிசைன் போடும்போது அந்த தையலுக்காக 1/2 இன்ச் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அதில் தான் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த லீஃப் டிசைன் வந்து ட்ரா பண்ணணும். ரெடி அளவில் மார்க் பண்ணக்கூடாது, சரிங்களா? அதே மாதிரி தான் நம்ம அந்த ஃபஸ்ட்டு மணிக்கூண்டு மாதிரி பார்த்தோம் பார்த்தீங்களா, அது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு கீழே இறக்குனாப்பில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபோல்டிங் சைட்லேருந்து இந்த 1.5 இன்ச்சுக்கு வர வரைக்கும் அந்த கர்வாக வரணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பாக்ஸ் மாதிரி போடணும். ஓகேவா? இந்த மணிக்கூண்டு வந்து இப்படி தான் கட் பண்ணணும். அதே மாதிரி தான் ஒரு பாக்ஸ் மூடி ஏதாவது வச்சு கூட நீங்கள் சர்க்கிள் அந்த ஹோலையும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் இருந்தால் நம்ம வந்து 1 இன்ச் மார்க் பண்ணோம் அப்படிங்கிறதுனால 1 இன்ச் அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இப்போ அவ்வளோதான். இதை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், இவ்வளோ அழகாக அந்த ஹார்ட்டின் ஷேப் வந்து வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போது இதில் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஹார்ட்டின் ஷேப்பில் லைனிங் கிளாத்தையும் ப்ளவுஸ் கிளாத்தையும் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி உள்பக்கமாக மடித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் மேலே வந்து நம்ம அந்த போட் நெக் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து ஸ்டிச் பண்ணணும். நம்ம அதேமாரி மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஏன்னா கீழே வந்து அந்த ஷேப்ஸ் வந்து கரெக்டாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு கீழே நம்ம அடித்து திருப்பிக்கணும். அதை அடித்து எப்படி திருப்பணும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே 1-2 வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஃப்ளாட் தையல் எப்படி போடணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். வச்சுட்டிங்களா, ஒரு கிளாத்தில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை வந்து உள்பக்கமாக மடித்து வச்சுட்டு மேலே ஒரு ப்ரெஸ் தையல் போடணும். அதுதான் அந்த ஸ்டிச்சு.
அந்த மாதிரி பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு கிராஸ் பீஸ் கொடுத்து நெக் பேட்டர்னையும் நம்ம அந்த போட் நெக்லேயும் ஸ்டிச் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி தான் நம்ம போட் நெக் வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ இதில் வந்து இன்னொரு விஷயமும் நீங்கள் நோட் பண்ணணும். என்ன அப்படின்னா, நான் மேலே அந்த நெக்கோட வித்து எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி தான் கீழே வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் போட்டு அதில் ஒரு இது போட் நெக்கும் அதேமாதிரி கீழே ஒரு ஹார்ட் டிசைனும் போட்டு உங்களுக்கு கட் பண்ணி காட்டியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி தான் கட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் போட் நெக் மட்டும் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணிவிட்டு கீழே அந்த ஹார்ட்டின் வந்து இன்னும் உங்களுக்கு ப்ராடாக வேணும் அப்படின்னா நம்ம கீழே ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பாக்ஸை மட்டும் இன்னும் கொஞ்சம் அகலமாக ஆக்கிக்கலாம். ஓகேவா? அதாவது நம்ம மார்க் பண்ணதோட ஒரு 1 இன்ச் வந்து உள்ளே தள்ளி, ஓகேவா, உள்ளே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸை இன்னும் அகலமாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹார்ட்டின் ஷேப்போ ரவுண்ட் ஷேப்போ இந்த மாதிரி எந்த டிசைன்னாலும் நம்ம ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம இந்த டிசைன் போடணும். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பாட் நெக்கு. இதுக்கு நான் வந்து நெக்கோட ஹைட் வந்து ஒரு 6 இன்ச்சில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்கோட வித்து அதே மாதிரி தான் 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு பாக்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தையலுக்காக இந்த ஷோல்டர் கிட்டையும் நெக்லைனையுமே நம்ம 1/2 இன்ச் போட்டு எடுத்தாச்சு. இந்த பாட் நெக்கில் வந்து நிறைய டிசைன் வந்து இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு டிசைனை நம்ம வந்து பார்த்துடலாம். இந்த நெக்லைன் வந்து உங்களுக்கு பானை மாதிரி இருக்கும், அதனால தான் பாட் நெக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு டிசைன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் டிசைன் வந்து ஒரு பானை மேலே ஒரு மூடி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டிசைன். ஓகேவா? அந்த மாதிரி நெக்கு கட் பண்ணிவிட்டு சென்டரில் கேப் இருக்கும். அந்த 2 கேப்பையும் நம்ம வந்து ஒரு கயிறு போட்டு ஜாயின் பண்ணுவோம். இது வந்து ஒரு நெக் மாடல். ஓகேவா? இன்னொரு நெக் மாடல் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த கயிறுக்கு பதிலாக நம்ம பட்டன் வச்சு மாட்டுற மாதிரி இருக்கும், இல்லைனா கொக்கி ஏதாவது வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த 3 டிசைன்லையுமே நீங்கள் எதுலனாலுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு டிசைனில் வந்து நான் இப்போ சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போது நெக்கோட ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 5.25 இன்ச் இருக்குது. அதில் நம்ம பாதி அளவாக எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது எதுலேருந்து மெஷர் பண்ணுற பாருங்க, ஷோல்டரில் வந்து ரெடி அளவு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் மெஷர் பண்ணுறேன். அப்படி மெஷர் பண்ணும்போது 2.5 இன்ச்சாக வருது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? 2.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் 1/4 இன்ச்சு ஒரு வெளிப்புறமாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 1/4 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ண பார்த்தீங்களா, இந்த லைனையும் மேலே அந்த ஷோல்டரில் ரெடி அளவையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கீழே இந்த மாதிரி நம்ம வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி தான் இந்த பாட் நெக் வரும். அதுக்கப்புறம் வந்து இதில் முக்கியமான என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம இப்போ பாக்ஸ் போட்டோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளேயுமே இந்த கீழுள்ள சர்க்கிள் வர மாதிரி நம்ம மார்க் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த சர்க்கிளுக்கு கொஞ்சம் உள்புறமாக, ஓகேவா, ரெடி அளவுக்கும் நம்மளுக்கு தாண்டி உள்புறமாக வர மாதிரி கூட அந்த கீழுள்ள சர்க்கிள் வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். அப்படி ட்ரா பண்ணி நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம உள்ளே போட்டுக்கிற வந்து ப்ரேசியர் வந்து தெரியும். அதனால தான் நான் அந்த பாக்ஸ்குள்ளேயே உங்களுக்கு கட் பண்ணி சொல்லித்தரேன். சப்போஸ் அந்த கீழே மட்டும் ப்ராடாக வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம எப்படி வெளியில் 1/4 இன்ச் மார்க் பண்ணமோ அதே மாதிரி உள்ளே வந்து ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த கீழே உள்ள சர்க்கிள் மட்டும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? அதையும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதில் இன்னொரு டிசைனுமே நான் சொல்லித்தரேன். ஓகேவா? இதில் நெக்கோட ஹைட்டு ஒரு 7 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஷோல்டரில் ரெடி அளவு இருக்குது பார்த்தீங்களா, அதிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு ஹைட்டில் ஒரு மார்க் பண்ணுறேன். நம்ம வந்து போட் நெக்குக்கு மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மார்க் பண்ணி ஒரு லைன் வந்து போடுறோம். ஓகேவா? இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே அந்த குட்டியாக ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். அதை வந்து போட் நெக் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ட்ரா பண்ண வேண்டாம். ஏன்னா அதில் வந்து போட் நெக் மாதிரி ட்ராப் பண்ணோம் அப்படின்னா அது வந்து போட் நெக் ஆயிரும். இதை வந்து போட் நெக்குன்னு சொல்லலாம், அதுமாரி பாட் நெக்னாலும் சொல்லலாம். ஓகேவா? 2 நெக்குமே கலந்த கலவை தான் இது. ஓகேவா? அதனால் எப்படினாலும் சொல்லிக்கலாம். அதனால தான் அதை வந்து போட் நெக் மாதிரி வரையாமல் நான் ரவுண்ட் நெக் வந்து போட்டிருக்கேன். இப்போ நம்ம 1.5 இன்ச் மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சு நான் லைன் வந்து விட்டுட்டு அதில் ஒரு கோவி டிசைன் வர மாதிரி நான் வந்து ட்ராப் பண்ணுறேன். அதுக்கு இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணியே நான் வந்து ரொட்டேட் பண்ணி வைக்கிறேன். மேலே உள்ள அந்த 1/2 இன்ச்சையும் டச் பண்ணணும், அதேமாரி கீழே உள்ள அந்த 1/2 இன்ச்சையும் டச் பண்ணணும். அதேமாதிரி இந்த சைடு நம்ம 1/2 இன்ச் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா ஹைட்டில், அந்த லைனையுமே டச் பண்ணணும். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது வரைக்கும் நான் ஒரு கரெக்டான பாக்ஸ் போட்டு, அதாவது ஹைட்லேயும் வித்லேயும் ஒரு கரெக்டான பாக்ஸ் போட்டு அதுக்குள்ளே தான் எப்படி இந்த நெக்லைன் வரணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போது கீழே உள்ள இந்த சர்க்கிள் மட்டும் உங்களுக்கு பெருசாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு உள் சைடு ஒரு 1/2 இன்ச்சோ இல்லை 1 இன்ச்சோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா அந்த பாக்ஸை வந்து கொஞ்சம் பெருசாக ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த சர்க்கிளை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த சைடு வரும்போது அந்த மேலுள்ள லைனையும் கீழே உள்ள லைனையும் டச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் சர்க்கிள் நீங்கள் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஓகேவா? இப்போ நான் ஒரு 1/2 இன்ச் உள்ள பக்கம் மார்க் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அதுக்கு வெளியில் நம்ம எப்படியும் ஒரு 1/2 இன்ச்
விடணும். ஏன்னா தையலுக்காக நம்ம ஒரு 1/2 இன்ச் விடணும். அதனால தான் இந்த லைன்லேயே நான் டச் பண்ணுற மாதிரி போட்டிருந்தேன். சப்போஸ் அதுதான் உங்களுக்கு வந்து தையலுக்காக 1/2 இன்ச்சு விட்ட லைனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் ஜாயின் பண்ணுற மாதிரி போடணும். ஓகேவா? ஓகே, இப்போ இதில் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன் பாருங்கள். அந்த சென்டரில் அந்த 2 சர்க்கிளும் மீட் பண்ணுற இடத்துல நல்லா க்ளோஸாக கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மேலே போகணும். சரிங்களா? இந்த மாதிரி தான் இதை வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ இதில் வந்து உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி தாங்க வரும். இதில் வந்து சென்டரில் உங்களுக்கு ஷார்ப்பாக வந்திருக்கு பார்த்தீங்களா? அந்த லைனில் நீங்கள் ஒரு ரோப்போ அப்படி இல்லைன்னா ஒரு பட்டனோ கூட வைக்கலாம். கொக்கி வைக்க போகிறீங்க அப்படின்னா நம்ம சென்டரில் ஒரு 1/2 இன்ச் விட்டோம் பார்த்தீங்களா? அதுக்கு பதிலாக நீங்கள் 1 இன்ச் விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சில் தையலுக்காக ஒரு அளவும், அந்த 1 இன்ச்சுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சில் இந்த குட்டியாக ஒரு சர்க்கிள் போட்டோம் பார்த்தீங்களா? அந்த லைனும் நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். ஓகேவா? நம்ம போட் நெக்கில் மார்க் பண்ண பார்த்தீங்களா? அந்த மாதிரி. ஓகேவா? அப்போ தான் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 1 இன்ச்சில் உங்களுக்கு ஒரு பட்டி மாதிரி ஒரு பீஸ் கிடைக்கும். அதில் நீங்கள் வந்து ஒரு 2 ஹூக் வச்சு 2 சைடில் உள்ளதையும் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் இந்த பாட் நெக்கை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இது நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியலன்னா குரூப்பில் கேளுங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ஒரு நெக்லைனில் வந்து உங்களுக்கு எப்படி பேப்பர் கேன்வாஸில் கட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அது இந்த நெக்லைனில் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஓகே, நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து ரவுண்ட் நெக் அண்ட் அவுட் பேட்ச் ஒர்க் நெக்லைன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து நெக்கு வந்து ரவுண்ட் நெக்காக இருக்கும், வெளியில் ஒரு டிசைன் வரும். ஓகேவா? அதுதான் அவுட் பேட்ச் ஒர்க். இந்த நெக்லைன் நான் ட்ராப் பண்ணுறதுக்கு ஒரு 4 இன்ச்சில் ஒரு நெக்லைன் வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன். இது வந்து அந்த நெக்லைன் வந்து குட்டியாக இருக்கும். இது வந்து மெஷர்மெண்ட் கரெக்டான மெஷர்மெண்ட்னு வச்சுக்கோங்க. இது மினியேச்சர் அப்படிங்கிறதுனால நான் குட்டியாக மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுக்கு வெளியில் ஒரு டிசைன் வரும் பார்த்தீங்களா? அதனால குட்டியாக மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த நெக் பேட்டர்ன் வருதோ, நெக்கோட ஹைட் வருதோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள் நெக்கோ இல்லை ஸ்கொயரு ஸ்வீட் கார்டு எந்த நெக்லைன்னாலும் நீங்கள் ட்ராப் பண்ணிக்கலாம். அதுக்கு வெளியில் இன்னொரு டிசைனை நம்ம போட போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி நான் ஒரு சர்க்கிள் லைன் வந்து போட்டிருக்கேன். இதுக்கு வெளியில் இன்னொரு டிசைன் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அதுக்கு வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணி அந்த சர்க்கிளையே நான் மார்க் பண்ணிட்டு வரேன். அப்படி மார்க் பண்ணும்போது இது கேன்வாஸ் அப்படிங்கிறதுனால நான் கரெக்டான அளவு வந்து மார்க் பண்ணுறேன். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் லைனிங் கிளாத்தில் இதே மாதிரி டிசைன் கொண்டு வர போகிறீங்க அப்படின்னா நான் 1 இன்ச் மார்க் பண்ண இடத்துல நீங்கள் வந்து 1.5 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணணும். அதே மாதிரி தான் அந்த நெக் லைன்லேயுமே நம்ம 1/2 இன்ச் வந்து வெளி சைடில் விடுவோம் பார்த்தீங்களா தையலுக்காக? அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச் வந்து வெளியில் விட்டுக்கணும். ஓகேவா? இப்போ நான் இப்போ எப்படி மார்க் பண்ணணும் அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம கேன்வாஸை அடித்து திருப்பும் போது அந்த கேன்வாஸை வந்து ஃபோல்ட் பண்ண மாட்டோம். அதுக்கு பதில் அந்த கிளாத்தை தான் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு அந்த கிளாத்தை தான் ஃபோல்ட் பண்ணுவோம். அப்படிங்கும்போது கேன்வாஸ் வந்து கரெக்டான அளவு இருக்கணும். அதை விட நம்ம அந்த அயன் பண்ணுற கிளாத் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஓகேவா? ஏன்னா நெக்கு கிட்ட வந்து கேன்வாஸை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நெக்கு கிட்ட கல் மாதிரி இருக்கும். ஓகேவா? அதனால் கிளாத்தில் அயன் பண்ணிவிட்டு அந்த கிளாத்தை தான் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? அப்புறம் வந்து ஷோல்டர் கிட்ட ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம் ஷோல்டரோட வித்து. ஆனால் நம்ம அந்த அவுட் பேட்ச் ஒர்க் வந்து 1 இன்ச்சில் தான் வச்சுருந்தோம். இது ஏன் அப்படின்னா அந்த அவுட் பேட்ச் ஒர்க் வந்து ஷோல்டரோட இப்போ 2 இன்ச் இருக்குது அப்படின்னா 1 இன்ச் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா 1.5 இன்ச் வரைக்கும் வைக்கலாம். அதுக்கு மேலே வந்து போனால் அது வந்து நல்லா இருக்காது. ஓகேவா? நம்ம 2 இன்ச்சுக்குமே பேட்ச் ஒர்க் வந்து வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம அந்த ஸ்லீவு அப்புறம் பேக் பீஸு ஃப்ரண்ட் பீஸ்லாம் ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அந்த லைன் வந்து உங்களுக்கு மரச்சாப்பில் இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து வைக்கக்கூடாது. ஓகேவா? அதனால தான் நான் இதில் வந்து 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த அளவில் அந்த ஷோல்டரோட வித்து இருந்தாலும் ரெடி அளவுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்குள்ளேயே அந்த பேட்ச் ஒர்க் அவுட் பேட்ச் ஒர்க் வந்து வர மாதிரி நீங்கள் டிசைன் கொடுக்கணும். ஓகேவா? அதுக்கு மேலே அந்த ஆம் ஹோல் லைனை வந்து மறைக்கிற மாதிரி இந்த பேட்ச் ஒர்க் வந்து கொடுக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நம்ம வந்து பேப்பர் கேன்வாஸில் நம்ம ரெடி அளவு வந்து கட் பண்ணணும். அதை வந்து கிளாத்தில் பேஸ்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம 2 பக்கமே 1/2 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டிச் பண்ணிவிட்டு அடித்து திருப்பணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இது பேப்பர் கேன்வாஸ் அப்படிங்கிறனால அது கேன்வாஸ் சீட்டில் எப்படி வெட்டணும் அப்படிங்கிறது பாருங்கள். வெளி சைடு வந்து கரெக்டாக வெட்டிடணும். ஆனால் அந்த உள் சைடு அந்த நெக்கு கிட்ட ஒரு 1 இன்ச் இது வந்து மினியேச்சர் அப்படிங்கிறனால நான் கம்மியாக வெட்டினாலே போதும். ஆனால் நீங்கள் கேன்வாஸில் வெட்டும் போது கண்டிப்பாக அந்த ஹைட் வந்து ஒரு 1 இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு 2 நெக்குமே உங்களுக்கு விரியாமல் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஏன் அப்படின்னா கேன்வாஸில் வெட்டும்போது கொஞ்சம் உங்களுக்கு விரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம அயன் பண்ணுறோம்ல, அயன் பண்ணும்போது ஒரு நெக்கு விரிஞ்சாலுமே உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்காது. அதனால தான் இந்த மாதிரி சென்டரில் வந்து ஒரு 1 இன்ச் விட்டுட்டு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நெக்கு வந்து உங்களுக்கு விரியாது. ஓகேவா? அதேமாரி கீழே ஒரு டிசைன் கொடுத்துருக்குல்ல, அது இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் இறக்கி
நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் மினியேச்சருக்கு அந்த A4 ஷீட்டு தாக்குனா நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? இதே பேட்டர்னில் நீங்கள் எந்த டிசைன்னாலும் கொடுக்கலாம், எந்த மாதிரினாலும் நீங்கள் கட் பண்ணி எனக்கு காட்டலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே பேட்டர்னில் தான் நீங்கள் கட் பண்ணி எனக்கு காட்டணும்னு அவசியம் கிடையாது. டிஃப்ரெண்ட்டாக A4 ஷீட்டில் கட் பண்ணி எனக்கு காட்டுங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இதை எப்படி நம்ம அயன் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் சுடிதாரில் இந்த பேட்டர்ன் நீங்கள் கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபேண்ட் கிளாத் இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. இது கீழே உள்ள A4 ஷீட்டு தான் கிளாத்னு வச்சுக்கோங்க. மேலே வந்து நம்ம கேன்வாஸில் கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதை வந்து நம்ம இப்படி தான் வச்சு அந்த கிளாத்தில் அயன் பண்ணி வச்சுட்டு நம்ம இப்போ நான் ஒரு லைன் போட்டுகிட்டே வரேன் பார்த்தீங்களா, இதில் தான் ஸ்டிச்சிங் பண்ணணும். உள் சைடுமே அந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும், வெளி சைடுமே அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். கேன்வாஸில் ஸ்டிச் பண்ணிடக்கூடாது, கேன்வாஸை ஒட்டினாப்லேயே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஓகேவா? இப்போது அதுக்கு அப்படி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா 2 கிளாத்துமே உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகிடும். அது போக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு கிளாத் விட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணிவிட்டு நம்ம அடித்து திருப்பிட்டு நம்மளுக்கு சுடிதாரோட நெக் பேட்டர்ன் இருக்கும் பார்த்திங்களா, நெக்கில் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த நெக்கு மட்டும் உங்களுக்கு தனியாக தெரியும். ஓகேவா? ஏன்னா நம்ம பேண்ட் கிளாத்தில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி வைக்கிறதுனால உங்களுக்கு டபுள் கலராக தெரியும். அதேமாதிரி மறுபடியும் சொல்கிறேன், நம்ம அந்த இது கேன்வாஸில் வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. சரிங்களா? மெயினாக இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் வந்து எப்படி கேன்வாஸ் வச்சும் யூஸ் பண்ணணும், எப்படி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து நெக் பேட்டர்ன் வந்து கட்டிங் ஸ்டிச்சிங்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கால்வாசி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னும் நம்ம நெக்ஸ்ட் வர கிளாஸஸில் இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.